ஐப்பசி மாசம் தீபாவளிக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய சஷ்டி அப்படிங்கிற ஒரு விரதம். அது சூரசம்ஹார பெருவிழா கடைசி 7வது நாள் கொண்டாடப்படுது. 6 நாட்கள் விரதம் இருந்து 7வது நாள் கொண்டாடப்படுது. எல்லாருக்கும் தெரியும். இதுல பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் வீட்டுல இருந்தே விரதம் இருக்கிறவங்க அதிகம் இருந்தாங்க. இப்ப கோவில்லையே போய் எங்கே அந்த சஷ்டி விழா பிரம்மாண்டமாக அந்த விஷயம் நடந்த இடத்துல கொண்டாடப்படுது. அது திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர்லயே போய் விரதம் இருந்து 7 நாட்களும் அங்கேயே இருந்து தினந்தோறும் முருகனை தரிசித்து சஷ்டி அன்னைக்கு கடைசி சூரசம்ஹாரத்தன்னைக்கு அந்த சம்ஹாரத்தையும் பார்த்துட்டு மறுநாள் அன்னைக்கு இரவும் தங்கி இருந்து மறுநாள் நடக்கக்கூடிய தெய்வ யானை முருகப்பெருமான் திருக்கல்யாணத்தையும் பார்த்துட்டு அவரவர் ஊர் போய் சேர்றவங்க இப்ப அதிகம் இருக்கிறாங்க. அதாவது கோவில்லையே போய் விரதம் இருக்கிறாங்க. சம்ஹாரமும் திருமணமும் முடிஞ்ச பிறகு ஊருக்கு போறாங்க. இதுக்கெல்லாம் முன்னோடியா ஒரு விஷயம் நடக்குது. அது எங்கேன்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்துல சிக்கல் அப்படிங்கிற ஊர்ல இந்த அசுரனை வெல்வதற்காக தனது தாயாரிடம் வேல் வாங்கும் ஒரு நிகழ்ச்சி. முருகன் தன் தாயார்கிட்ட வேல் வாங்கி சக்தி வேலை வாங்கி அந்த வேளாலதான் சூரனை சம்ஹாரம் செய்கிறார். கடல் நடுவே போய் சூரபத்மன் மலையாக நிற்கிறான். மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச அப்படின்னு பாட்டு. அந்த மலை முருகனின் வேளால தவிடுபடியாகுது. சமுத்திரராஜன் அந்த வேலை பார்த்து பயப்படுறான். அதுக்கு அப்படி ஒரு பாட்டு. இந்த சக்தி வேலை வாங்குறதுக்காக சிக்கல் சிங்காரவேலர் சந்நிதியில இந்த நிகழ்ச்சி நடக்கும். மக்கள் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் கூடி சேர்ந்து இறைவனோடு சேர்ந்து தாயாரை வழிபட்டு அவரிடம் இருந்து முருகன் வேல் வாங்குவதை பார்க்க அங்கே ஒரு கூட்டம் கூடியிருக்கும். அந்த கூட்டத்துல நீந்தி வர்றதுனாலயோ என்னமோ எம்பெருமானுக்கு வியர்வை ஆறாக பெருகுமாம் அங்க. இனி நம்ம சஷ்டி விரதத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே போய் அங்கே போய் அந்த வேல் வாங்குற நிகழ்ச்சியையும் பார்த்துட்டு வந்தா என்ன? சரியா? இனி பிரிதொரு ஏதேனும் ஒரு சிறு எனக்கு தெரிந்த தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.